ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் நெரிசலில் பக்தர்கள் 10 பேர் இறந்தனர். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். ஏகாதசி பண்டிகையொட்டி நடந்த சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றபோது இந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, பிரதமர் மோடி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தனர். இந்த நிலையில் நெரிசலுக்கான காரணம் குறித்து ஆந்திர அமைச்சர் அனாம் ராமநாராயண ரெட்டி விளக்கம் அளித்துள்ளார். அசம்பாவிதம் நடந்த வெங்கடேஸ்வரா சுவாமி கோயில் முற்றிலும் தனியார் கட்டுப்பாட்டில் உள்ளது. சில மாதங்கள் முன் திறக்கப்பட்ட இந்த கோயிலுக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. 2000 பேர் மட்டுமே தங்கக்கூடிய இந்த கோயிலுக்கு ஏகாதசி என்பதால் சுமார் 25,000 பக்தர்கள் வந்தனர். வரிசையில் காத்திருந்த பெண்களுக்குள் கூட்ட நெரிசல் ஆரம்பமானது. அதில் சிக்கியவர்கள் வெளியேற முடியாமல் மயங்கி விழுந்தனர். அவர்கள் மேல் கூட்டம் முன்னேறி சென்றபோது உயிர் பலி ஏற்பட்டது. இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இனி தனிநபர்களால் நடத்தப்படும் கோயில்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். கோயில் தரப்பில் எவ்வளவு கூட்டம் வரும் என அரசுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என அமைச்சர் கூறினார். ఆలయ పరిధి కేవలం 2-3 వేలు మాత్రమే సరిపోయేటువంటి ఆలయం. కానీ ఈరోజు ఏకాదశి కారణం కార్తీక మాసం వల్ల దాదాపు 25,000 మంది పైన జనాభా వచ్చారని, అందులో సరైన క్యూ లైన్ లేకపోవడంలో తొక్కిసలాట జరిగిందని ఇప్పటి వరకు మాకు అందుతున్న సమాచారం. కానీ ఏదేమైనా అంతమంది భక్తులు చనిపోవడం అనేటువంటిది చాలా బాధాకరం. వారి కుటుంబ సభ్యులకి రాష్ట్ర ప్రభుత్వం తరఫున, దేవాదాయ శాఖ తరఫున వారికి ప్రగాఢమైన సానుభూతిని తెలియజేస్తూ ఇప్పటికే క్షతగాత్రులైన వాళ్ళందరినీ కూడా అన్ని ఆసుపత్రులకు తీసుకెళ్లి వాళ్ళకి కావలసినటువంటి మెరుగైన వైద్యం అందించాలని, మరి ఎటువంటి ఎక్కువ మంది ఇంకా దానిలో ఇబ్బంది పడకూడదని చెప్పి అధికారులకు ఇప్పటికే ఆదేశాలు ఇచ్చాం. ఇంకా ఎలా ఉంటుంది సమాచారం అనేది మా వ్యవసాయ శాఖ మంత్రి వారు, జిల్లా కలెక్టర్ గారు, శాసనసభ్యులు అక్కడే ఉన్నారు కాబట్టి వారు ఇచ్చే సమాచారం తీసుకుని మళ్లీ మాట్లాడతారు.